புகை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் பள்ளி வளாகங்களில் போதைப் பொருட்களின் தடயங்கள் காணப்படாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பேரவைத் தலைவர் ரங்க ஜெயவேல் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பேட்டியளித்த அவர், அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் எம்எல்ஏக்கள், அமைச்சர்களால் எந்தெந்த தொந்தரவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பள்ளி திறந்ததிலிருந்து போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஏறக்குறைய 90% வெற்றியை கண்டுள்ளார் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் பள்ளி துறப்பதற்கு முன்கூட்டியே காவல்துறை மூலமாக பள்ளி வளாக சுற்றில் இருக்கக்கூடிய கடைகளை ஆய்வு செய்து எந்த ஒரு போதைப் பொருளும் இல்லாமல் தற்பொழுது சிறப்பான முறையிலே அந்த கள ஆய்வு செய்யப்பட்டு போதை இல்லா தமிழகத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்காக எங்களது தமிழக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வளாகத்தில் தற்பொழுது பள்ளி மாணவர்களுடைய அந்த இடைவெளி சமயங்களில் பார்த்தோம்னா போதைப் பொருளுடைய அந்த மிட்டாய் இது போன்ற அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு பேப்பரும் பார்க்க முடியல. காரணம், திட்டமிட்டு செயல்பட்டு ரூட் கிராசிங் சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருளை எங்கே வருகிறது என்பதை ஆராய்ந்து அதை கரெக்டான முறையிலே அந்த காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். எனவே இதை மேலும் 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 ஒன்று கூட ஒரு போதைப் பொருளும் இல்லாத தமிழகத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு எங்களது தலைமை ஆசிரியர் பேரவை சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்.